ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்ச்செல்வி கிளாஸில் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜன்னல் வழியாக ஜூஸ் கொண்டு நின்றுட்டுருக்காருங்க. தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. தமிழ் அந்த சைட் பார்க்குறாங்க. என்ன வா ஜூஸை குடிச்சிட்டு போ அப்படின்றாரு. இல்லை வேணாம், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேங்கிறாங்க. இல்லை நீ இப்போ வரலன்னா நான் உள்ளே வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி ஜன்னல் வழியாக நின்று விரட்டிகிட்ருக்காரு. அப்புறம் தமிழ்ச்செல்வி நான் ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மேம்கிட்ட சொல்லிட்டு வெளியே வராங்க. இங்கே ஏங்க நிற்கிறீங்க, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் என் குழந்தைக்காக தானே வரேன், என்ன தமிழ் இப்படி பேசுகிற பார்த்தியா, எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. அப்புறம் தமிழ்ச்செல்வியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாமரை இருக்காங்க இல்லையா, தாமரை உள்ளே உட்காந்துருக்காங்க கட்டிலில் உட்காந்து அவங்க அம்மாவும் தாமரையும் பேசிகிட்ருக்காங்க. தாமரை நினைக்கிறாங்க, பரவாயில்லம்மா, மாமா எனக்கு 100 பவுன் போடுறேன்னு சொல்லிட்டாரு, புடவை 2 லட்ச ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து காமேஷ் பிச்சை ஃபோன் போடுறாரு. நம்ம தாமரை சொல்லியிருக்காங்க, பிச்சை இந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு இதாக தாமரை, உனக்காக நான் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன்னு தெரியுமா, உனக்காக 1000 பவுன் நகை செய்ய சொல்லியிருக்கேன். அது நம்ம தமிழ்நாட்டுலாம் இல்லை, உனக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டு தங்கன்னா பாதி தங்கம் இருக்கும், பாதி எல்லாத்தையுமே கலந்தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இது முழுமையான தங்கம், 1000 பவுன் நான் உனக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி தங்கத்தால் ஆனதை வச்சு தான் உனக்கு புடவையே செய்ய சொல்லியிருக்கேன். அந்த புடவையோட விலை மட்டும் 1 கோடி ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாதாரண இந்த சீப்பான ஒரு 100 பவுனு ஒரு 2 லட்ச ரூபா புடவையை போய் நீ ஏன்ட்ட போய் இதாக பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. இந்த மாதிரி நான் கோவத்தில் வைக்கிறேன், நீ இதை போய் பெருசாக சொல்கிறேன்னு சொல்லி நான் அப்செட்டில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. இதை கேட்டு சித்ரா அவங்களாம் கேட்டு ஒளிஞ்சு நின்று கேட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னன்னா, தாமரையோட ரூமுக்கு நம்ம சேது தமிழ்ச்செல்வி போகிறாங்க. சேது சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நீ எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான், இதுவும் உன் வீடு மாதிரி தான், உன் வீடு மாதிரி என்ன உன் வீடே தான், ஆனால் இன்னொரு இடத்துக்கு உன்னை கட்டி கொடுக்க போகிறாங்க இல்லையா, அங்கே போய் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா நடந்துக்கணும். அப்பா உங்களுக்காக ஒரு ஸ்கூல் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த ஸ்கூல் பார்த்துட்டோம் அப்படின்னா அதை உன் பேர்லேயும் உன்னோட ஹஸ்பண்ட் பேர்லேயும் நாங்கள் எழுதி வச்சுருவோம், சரியா, உனக்காக 100 பவுன் நகை போகிறேன்னு இருக்காரு, இன்னும் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கேளு, அப்பா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இந்த தாமரை மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிலங்க. இதுவே போதும், இவரே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லை பிச்சையை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நாட்களில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இன்றைக்கி எபிசோடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.